அடைஞ்சிடறோம். சோர்வு அடையும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்னுடைய மந்த்லி இன்கம் நமக்கு தெரியும். எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் வருது, அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா, இமிடியேட் சொல்யூஷன். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட மைண்ட்ல போய் உடனே கிளிக் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கான பணம் கிடைக்கும்? உடனடி கடன். ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட. அதாவது டிமாண்டே இல்லாம எனக்கு பணம் வேணும், பிரச்சனையை நாளைக்கே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தோணுவோம். எப்ப தோணும்? நமக்கு பண பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே தோணும். இல்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. எந்த பேங்க்ல கடன் வாங்கலாம்? எந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வாங்கலாம்? எங்க வந்து பிரைவேட்டா கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மீட்டர் வட்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இங்க எல்லாம் அந்த கடனை வாங்கி அந்த பிரச்சனையில இருந்து சார்ட் அவுட் ஆகி வெளியில வரணும். இந்த மனநிலையில தான் நம்ம எல்லோருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்க்ளூட் ஃபார் மீ. இங்க இருக்கக்கூடிய பேசிட்டு இருக்க இந்த குரூப், இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனநிலையும் அதுதான். பட் இதை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது சார். என்ன காரணம்? இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை நம்ம கையில இருக்கா அப்படின்னா இல்ல. யாரோட கையில இருக்கு சார்? கார்ப்பரேட் உலகத்துல நம்ம வாழ்றோம். அவன் என்ன டிசைட் பண்றானோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. நமக்கு வேணுமோ வேண்டாமோ, தேவையோ தேவையில்லையோ, திட்டமிட்டு நம்மள என்ன பண்றான்? கடத்துறான். நீ போ. ஒரு இந்த வருஷம் ஒரு 20,000 மொபைல் வாங்கியிருக்கியா? அதே மொபைல் என்ன பண்ணுவான்? அதே மொபைல ஒரு அப்டேட் கொடுத்து 25,000 விற்பான். திரும்ப போய் நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்ல. ஒரு வருஷம் ஆச்சு. மொபைலை மாத்தி தான் ஆகணும் சுச்சுவேஷன். டிவியை மாத்தி தான் ஆகணும் சுச்சுவேஷன். ஃப்ரிட்ஜை மாத்தி தான் ஆகணும் சுச்சுவேஷன். ஏசியை மாத்தி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே நம்மளோட கையில இருக்கா அப்படின்னா இல்ல. யாரோட கையில இருக்கு? கார்ப்பரேட் கையில இருக்குது. இன்னைக்கு அந்த உலகத்துல நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, இதுதான் நிஜம். சோ அப்பேற்பட்ட சூழல்ல கடன் அப்படிங்கிறது யாரு சார் வாங்குறா? டெய்லி ஒர்க்கர்ஸ். தினசரி எனக்கு வேலைக்கு போனாதான் வருமானம் அப்படி வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்ல மாதம் நான் லட்சம் கணக்குல நான் வருமானம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நபர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்க சார் நிக்கிறோம்? கடன் அப்படிங்கிற விஷயத்துல நிக்கிறோம். ரைட், ஓகே. இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். சோ அப்ப அந்த கடன் வாங்குறது மூலியமா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ அந்த விஷயத்தை தான் நான் இங்க ஷேர் பண்ண போறேன். நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த வேணும், வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது நீங்க தான். பட் என்னுடைய கடமையை நான் இந்த இடத்துல சரியா நான் செஞ்சிருவேன் நான் நம்பி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தோட நேம் பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் டெக்னோ, வே ஆஃப் ஃபினான்சியல் ஃப்ரீடம். சோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்டை நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அதோட ஒரு யூனிக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் எங்க சார் இருக்கு அப்படின்னா தெலுங்கானா, ஹைதராபாத்ல தலைமையிடமா கொண்டு இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆகி 6 மாசமா வெற்றிகரமா கிட்டத்தட்ட 8 லட்சம் மெம்பர்ஸ் கொண்டு இன்னைக்கு வேற லெவல்ல மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில. ஸோ நம்மளோட எம்டி நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிராந்தி குமார் அப்படிங்கிறத நம்மளோட நிறுவனர், நம்மளோட கம்பெனியோட நிறுவனர் நேம். ஸோ இவர் யாரு சார்? இவர் என்ன சார் தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, எல்லா தொழிலிலுமே வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா அங்க தோல்விகள் வந்தாலும் அந்த மீண்டு எழுந்து அந்த சக்சஸ் பர்சனை கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய திறமை, இது ரெண்டு தான் எவ்வளவு வீழ்ச்சிகள் வந்தாலும் மீண்டு வர்றதுக்கு காரணம். ஸோ அப்போ இந்த நிறுவனத்தை தொடங்கிய அந்த நம்மளோட எம்டி அவரோட என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, கடந்த 15 ஆண்டுகளாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஃபினான்ஸ் பண்றது, பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிக்கு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசரா இருக்கக்கூடிய ஒரு நபரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த கிளவுட் டெக்னோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இங்க எதுக்காக சார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுடைய நிறுவனத்தை பேங்கிங் செக்டாரா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐல மூவ் பண்ணும் போதும், இங்க உங்களுடைய நிறுவனம் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் பேங்கிங்கா மாறணும் அப்படின்னா பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம ஆர்பிஐல டெபாசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்குக்கும், பொதுமக்களுக்கும், அந்த நிறுவனத்துக்கும் டிரான்சாக்ஷன் இருக்கணும். அப்போ பப்ளிக் கம்யூனிகேஷன் இருக்கணும், கம்யூனிட்டி பவர் இருக்கணும் அந்த கம்பெனிக்கு. அப்ப நம்மளோட நிறுவனத்துக்கு என்ன சார் இருக்கு? பணம் பலம் இருக்கு. பட் ஆனா மக்கள் கூட்டம் இல்லை, மக்களோட சக்தி இல்லை. அப்ப அந்த மக்கள் சக்தியை ஒன்று கூட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஊருக்கு ஊரை பிரான்ச் ஆஃபீஸ் போட்டு அங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் போட்டு லோன் கொடுத்து கலெக்ட் பண்ணி, ஸோ இப்படி நம்மளோட மக்களோட தொடர்பை ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு சில நிறுவனங்களை தவிர எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸா தான் இருக்குது. என்ன காரணம்? அப்படி எந்த நிறுவனம் சார் மாறி இருக்குன்னா, இன்னைக்கு பந்தன் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி மகளிர் குழுவை ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு பேங்கா இருக்குது. ஸோ அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்யூடாஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவை ஆரம்பிச்சு இன்னைக்கு பேங்கிங்கா மாறி இருக்கு. ஸோ இதே போல ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே இன்னைக்கு என்ன வச்சிருக்கு? பேங்கிங்கா மாறி இருக்கு. மீதி எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸாவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனம்
ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்காக இன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இங்க இந்த கிளவுட் டெக்னோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இங்க என்ன சார் கொடுக்குறாங்க, நம்ம ஆரம்பத்துல பேசுறது போல இந்த கடன் லோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை இங்க நமக்கு இஷ்யூ பண்றாங்க. ரைட், ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு லோனு மட்டும்தான் கொடுக்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்கமிங் அதுல இருந்து இங்க லோன் வாங்குறதுனால இந்த இடத்துல வந்து நான் லோன் வாங்குறேன், கடன் வாங்குறேன் அப்படின்னா இங்க நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, வெளியில வாங்கக்கூடிய விஷயம், வெளியில எல்லாருமே நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரே ஒரு ஸ்டெப் அப்படியே மாத்தி நம்ம கிளவுட் டெக்னோவில் நம்ம லோன் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன சார் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் இங்க சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினா கூட சிபில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோன் மொபைல் வாங்க முடியாது இல்லைங்களா? எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கும். பட் சிபில் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப சிபில் இல்லாம எந்த ஒரு லோனுமே நீங்க வாங்க முடியாது. பட் அந்த விஷயம் இங்க கிடையாது. நோ டாக்குமெண்ட், வித்தவுட் டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே போல ஒவ்வொரு அந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப எளிமையா ஈஸியா ஒவ்வொரு லோன் அப்ரூவலுக்கும் நம்ம யார்ட்டையும் வெயிட் பண்ணி நிக்கணும், அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமும் கிடையாதுங்க. அந்தந்த டைம் பீரியட் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கன்னா உங்க வேலட்ல லோன் அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிடும். ஸோ லோனை ரீபேமெண்ட் பண்ணணும். அதுல எதுவும் ஈஸியா கஷ்டமா சார் அப்படின்னா வாரம் எளிய முறையில நீங்களே உங்க வேலட்ல ஒரு கியூஆர் ஸ்கேன் இருக்கும், ரொம்ப எளிமையா ரீபேமெண்ட் பண்ணிடலாம். அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில நம்ம லோன் அப்படிங்கிற விஷயம் அப்ளை பண்ணும்போதும் வாங்கின கடனுக்கு நமக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க 10%, 5% அப்படின்ட்டு. ஆனா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 18, 20% வரை போய் நிற்கும் வட்டி. பட் ஆனா இங்க என்ன சார் கிடையாது, இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கடன் தொகைக்கும் வட்டி அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதை தாண்டி கேஷ்பேக் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு இங்க சர்வீஸா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கடன் தொகைக்கும் 20% கேஷ்பேக் இருக்கு. ரைட், ஓகே, இதெல்லாம் கடந்துட்டு போகுது சார். இதை தாண்டி எதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு இனிக்குவான ஒரு தனித்துவமான எல்லாராலையுமே சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே, இங்க லோன் மட்டும் தான் சார் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்டா நிறைய விஷயங்களை இங்க கொண்டு வராங்க. இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷனலா வாங்கிட்டு இருக்கோம். என்னென்ன வாங்குறோம், காருக்கு லோன் பண்றோம், லேண்ட் லோன், டூ வீலர் லோன், எலக்ட்ரானிக் லோன், ஹோம் லோன், பர்னிச்சர்ஸ் லோன், மொபைல் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனலா நீங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்க லோன் வாங்குவீங்களோ அத்தனை விஷயமுமே நமக்கு இங்க அப்கமிங் ப்ராடக்டா இன்னைக்கு அப்கமிங் ப்ராஜெக்டா இன்னைக்கு ரன்னிங்ல நமக்கு இருக்குது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு அப்டேட்டாவே நமக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, இதுல கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு அருமையான ப்ராடக்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரைட், அருமையான ப்ராடக்ட் தான். அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும். சரியா ஹேண்டில் பண்ணோம்னா அது கிரெடிட் கார்டு மாரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் நமக்கு அப்கமிங் ப்ராஜெக்டா நமக்கு வரப்போகுது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன சார் அப்படின்னா, கோல்டு லோன். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மேஜர் சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே இன்னைக்கு நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் பண்றதா இன்னைக்கு அடுத்த அப்டேட் ஒன்று ரெடியா இருக்குது. உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு உங்க லீடர்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா வர்றது இந்த கோல்டு லோன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. ஸோ இந்த விஷயமெல்லாம் இங்க கிடைக்குது, இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும், இந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெரிய லெவல்ல இங்க பணம் கட்டி நான் உள்ள வரணுமா, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா இருக்குமா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எளிமையான விஷயம். நம்மளோட நிறுவனத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஃப்ரீயாவே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. யார்கிட்ட பண்றது, உங்களை யாரெல்லாம் இங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1600 ரூபீஸ், வெறும் 1600 ரூபாய் பணம் இருந்தால் போதும். என்ன சார் பண்ணிக்கலாம், உங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், சின்னதா ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு 1600 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு என்னால என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், ஒரு நாள் எக்ஸ்பென்ஸ், ஒன் டே எக்ஸ்பென்ஸ், அவ்வளவுதான். மோஸ்ட்லி ஒரு 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் தாங்குமா. ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தா ஒரு 3 நாள் நம்ம வாழ்க்கையை கடத்தலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு 1600 ரூபா. ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க, இவங்க இப்படிதான் சார் வந்து சொல்லுவாங்க, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. 1600 ரூபா வாங்கிட்டு போய் அவன் எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட போறாரு. அதுவே இல்லை, ஒரு வேலை எனக்கு 1600 இழப்பு அப்படின்னாலும் என்னுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிடும் அப்படிங்கிற 2 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 2க்குமே பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் 1600 ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ என்னோட ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்க நம்மளுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன சார், லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த லோன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்க ஒரு லோன் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ இந்த லோனை நீங்க வாங்கணும் அப்படின்னா
சின்னதா ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா நம்மளுடைய நிறுவனம் தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இந்தியா முழுவதும் அவங்களுடைய நிறுவனத்தை கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் சேர்ந்து சேர்க்கணும். அவங்களுடைய நிறுவனத்தை பேங்கிங்கா மாத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறுவனத்தோட நோக்கம். அவங்களோட மோட்டோ அதுதான். ஒரு வேளை நான் 1600 கொடுத்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட தனிப்பட்ட சொந்த காரணங்களால் தொடர்ந்து என்னால செயல்பட முடியல. அப்போ என்னுடைய பணம் முதலீடா போயிடுமா? என்னோட முதலீடு வேஸ்டாவே போயிடுமா? அதனால ப்ராஃபிட் இல்லைன்னா, இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ரைட் ஓகே. ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறுவனம் நமக்கு என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐடி, ஒரு மெம்பர்ஸ் அவரோட ஐடியா ஆக்டிவேட் பண்றாரு. அடுத்த மறுநாள்ல இருந்து கம்பெனி என்ன சார் பண்ணுது? 0.5% ரெகுலரா உங்களுக்கு டெய்லி போனஸா நமக்கு என்ன பண்றாங்க? 0.5% கொடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டா பார்த்தீங்கன்னா ரூ. 8. தினசரி ரூ. 8. எத்தனை நாளைக்கு சார் கிடைக்கும்? 400 டேஸ். 400 நாளைக்கு ரூ. 8. அந்த 400 நாள் எப்படி சார் அப்படின்னா, பேங்க் ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான். ஹாலிடேஸ்ல நமக்கு அந்த ரூ. 8 ஏறாது. ஸோ அந்த ரூ. 8ங்கிறது பேங்க் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் ரூ. 8 ஏறும். என்னோட செயல்பாடு எதுவுமே இல்லைன்னா கூட இங்க என்ன இல்லை எனக்கு லாஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அப்போ உள்ள வரக்கூடிய அத்தனை பேருமே 100% சாட்டிஸ்ஃபைடு, நான் திருப்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுடைய கிளவுட் டெக்னோ. ஸோ கடந்து இந்த 8 லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேல வந்திருக்காங்கன்னா, ஒரு நபர் நான் இந்த பிசினஸ்ல ஐடியா ஆக்டிவேட் பண்ணேன், எனக்கு நீங்க சொன்ன அந்த 0.5% வரலன்னு ஒரு நபர் கை தூக்க சொல்லுங்க இதே இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல நான் கேட்கறேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க யாருக்கும் ஒரு பைசா லாஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ரைட் ஓகே. இது யாருக்கு இந்த 0.5% அப்படிங்கிறது? ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டா நான் என்னோட செயல்பாடு எதுவுமே இல்லை, சும்மாவே ஆக்டிவேஷன் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் இருக்கு. ரைட் ஓகே. ஸோ நான் என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். இங்க கிடைக்கக்கூடிய லோனை நான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த லோனை வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஸோ இங்க நம்ம 1600 கொடுத்து நான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச அந்த சர்வீஸை உங்களுக்கு தெரிஞ்ச 2 நபருக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான் போதும். நீங்க திரும்ப திரும்ப இன்னும் ஓப்பனா சொல்லுங்க, திரும்ப திரும்ப ஆள் சேர்த்துக்கிட்டே டீம் இருக்குது, டீம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 நபர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணா போதும். நம்மளுடைய இந்த லோன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அப்ப அந்த லோனுங்கிறது எவ்வளவு சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் 1600 கொடுத்து என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நமக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ண லீடர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற 2 பிளேஸ்மெண்ட் இருக்கும். உங்களோட ரைட் சைடு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவேட் பண்றீங்க, அடுத்த செகண்டே லெஃப்ட் சைடோட ஆக்டிவேட் இல்லை, அதாவது ரைட்டை பண்ணிட்டு அடுத்து லெஃப்ட் அப்படிங்கிற ஆக்டிவ் பண்ணீங்க அப்படின்னா, டிரான்சாக்சன் ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அடுத்த செகண்ட் உங்க வேலட்ல லோன் அப்ரூவல் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்க காலையில 6 மணிக்கு பண்ணாலும் சரி, நைட்டு 2 மணிக்கு பண்ணாலும் சரி. ஸோ இங்க எல்லாமே யாரோட கண்ட்ரோல் சார் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து, டெபாசிட்ல இருந்து, விட்ராவல்ல இருந்து, ஆக்டிவேஷன்ல இருந்து எல்லாமே A to Z 100% அட்மின் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. இங்க எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, லீடர்ஸையும் கம்பெனியும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிடும். இது நம்ம என்ன சார் பண்ணிக்கலாம்? விட்ராவல் எப்போ பண்ணலாம்? பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சண்டே, அதாவது மண்டே டு ஃப்ரைடே 10 to 5 நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். விட்ராவல் அப்படிங்கிறது நிறைய நிறுவனங்கள் இங்க டிராவல் பண்ணிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னைக்கு சொல்ல தேவையே கிடையாது. எல்லாருமே ஏதோ பல நிறுவனங்கள் நம்ம டிராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய விட்ராவல் 24 மணி நேரம் டைம், 1 வீக் டைம், 48 hours, மந்த், இப்படி நிறைய இருக்கு. 2 வாரம்னு சொல்லிட்டு நிறைய விட்ராவல் அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்குன்னா உங்களுடைய ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஆனா நீங்க விட்ராவல் கொடுக்குறீங்க, விட்ராவல் சக்சஸ்ஃபுல்லா வந்து அடுத்த செகண்ட் உங்க பேங்க்ல இருந்து அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸோட சக்சஸ்க்கு காரணம் என்ன சார் அப்படின்னா, எந்த வேலை பார்த்தாலும் பணத்துக்காக தான் வேலை பார்க்குறான். அவன் செஞ்ச வேலைக்கு எனக்கு உடனே கூலி வருது அப்படின்னா, இதை விட எனக்கு என்ன பெட்டர் ஆகணும், இமிடியேட்டா கிடைக்குது அதுவும் அப்படின்னா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இன்னைக்கு பூமா போயிட்டு இருக்கு. ஸோ விட்ராவல் அப்படிங்கிறது விட்ராவல் கொடுத்த அடுத்த செகண்டே வந்துடும் பேங்க் ஒர்க்கிங் டேஸ்ல. ஸோ இல்ல சார் அது வரையும் நான் வெயிட் பண்ணுமா சார், இன்கேஸ் ஹாலிடேஸ்ல வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் நீங்க என்ன பண்ணலாம், நியூ ஐடியாவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு பெட்டரான ஒரு அப்டேட்டையும் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், புதுசா உங்க நண்பர்கள் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 1600 கேஷை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்க அமௌண்ட்டை நீங்க ஐடியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. அப்போ 24 ஹவர்ஸும் இங்க வரக்கூடிய வருமானங்கள் லோனா இருந்தாலும் சரி, இங்க கிடைக்கக்கூடிய வருமானமா இருந்தாலும் நம்ம பணமா மாத்தி நம்ம பாக்கெட்ல வைக்க முடியும்.
ரைட், ஓகே. ஸோ இங்க இந்த லோன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த லோன் அப்படிங்கிறது எவ்வளவு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோன் பாத்தீங்க அப்படின்னா 2250 ரூபா நமக்கு ஃபர்ஸ்ட் லோன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 நபர்களை இங்க என்ன பண்றீங்க, ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. ஸ்பான்சர் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு என்ன சார் ஆயிடும் அப்படின்னா 2250 ரூபா லோன் கிடைச்சிடும். ரைட். அதுல எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா 1800 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் 450 ரூபா எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கேஷ்பேக் வேலட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2850 ரூபாய் 1800 நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதை 4 வாரம் 4 × 450 4 வாரம் நம்ம ரீபேமெண்ட் பண்றோம். ஸோ ரீபேமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு வரும், நன்னாங்க 16 4 5 20 1600 ஒரு 200 1800 ரூபாய் வாங்கின பணத்தை 1 ரூபாய் வட்டி இல்லாம நம்ம என்ன பண்றோம், திரும்ப ரீபேமெண்ட் பண்றோம். ரைட், ஓகே, பண்ணியாச்சு. ஸோ அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் 15ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு என்ன சார் நடக்கும், 12 மணிக்கு சிஸ்டம் அப்டேட்டுக்கு போகும். அப்டேட் போய் அடுத்த செகண்ட் ரீஸ்டார்ட் ஆகும். டெய்லியுமே சிஸ்டம் 12 மணிக்கு அப்டேட்டுக்கு போகும். அப்டேட் முடிஞ்ச உடனே அடுத்த கையில என்ன சார், அடுத்த செகண்ட் உங்க வேலட்டுக்கு 5000 ரூபாய் லோன் கிரெடிட் ஆயிடும். இதுக்காக உங்க லீடர்ஸை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கம்பெனி அட்மின்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். டேட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த லோன் வந்துடும். ஸோ இந்த அடுத்த லோன் வரும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லோனுக்குமே என்ன சார் சொன்னோம் ஸ்டார்டிங்லயே 20% நமக்கு கேஷ்பேக் இருக்குன்னு, 20% கேஷ்பேக் இருக்குன்னு சொன்னீங்களா ஒவ்வொரு லோனுக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் லோனுக்கு 450 ரூபாய் கேஷ்பேக் போக தான் நம்ம வித்ட்ரா பண்ணோம். செகண்ட் லோன் 5000 ரூபாய் என்ன சார் நடக்கும், 1000 ரூபாய் 20%ங்கிறது கேஷ்பேக் போயிடும். அப்ப இங்க எவ்வளவு சார் வித்ட்ரா பண்ணலாம், 4000 ரூபாய். அப்போ செகண்ட் லோன் வரும்போது 4000 பிளஸ் ஒரு 450, அப்போ 4450 ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம், இமிடியேட்டா நீங்க பேங்க்கு கேஷா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு என்ன சார் இங்க கிடையாது, நமக்கு கொடுக்கக்கூடிய லோன் தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே போல ஒவ்வொரு லோன் தொகைக்கும் நமக்கு கேஷ்பேக் அப்படிங்கிற விஷயம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்க எவ்வளவு சார் லோன் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோன் 2250, 5000, 10000, 25000, 50000, 1 லட்சம், 2,50,000, 5 லட்சம், 10 லட்சம். டோட்டலா பாத்தீங்கன்னா 19,42,000 ரூபாய் நமக்கு என்ன சார் பண்றாங்க, டோட்டல் லோன் கொடுக்குறாங்க. அந்த 9 லோனோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 19 லட்சம் ரூபாய் வரும். டைம் பீரியட் எத்தனை வருஷத்துக்கு சார் இதை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 18 மாதம் அப்படின்னா எவ்வளவு சொல்லலாம், சாரி ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஒரு 21 மந்த், 21 மாசம் நமக்கு இந்த டைம் பீரியட். வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 81 வாரம், ஒரு 1.25 வருஷம் வச்சுக்கலாங்களா. ஒரு 1.25 வருஷத்துல நமக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லாம நமக்கு எவ்வளவு சார் கடன் கிடைக்குதுன்னா 19 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு கடன் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. சரி, நான் ஒரு ஐடி கொடுத்து என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் கொடுத்து இந்த லோனுக்கு நான் எலிஜிபிள் ஆயிட்டேன். ஒரு ஐடி கொடுத்து லெஃப்ட் ரைட் கொடுத்து டோட்டலா இந்த லோனுக்கு நான் எலிஜிபிள் ஆயிட்டேன். வெறும் 1600 ரூபாய் முதலீடுல நான் லோனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன். ஸோ நமக்கு இங்க என்ன சார் நடக்குது, 19 லட்சம் ரூபாய் லோன் கிடைக்கும். 3,88,450 ரூபாய் கேஷ்பேக் ஒரே ஒரு ஐடியில நீங்க 2 நபர்களை ஸ்பான்சர் பண்ணிடுறீங்க. ஸ்பான்சர் பண்ணி அந்த லோனை மட்டும் நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. நீங்க பிசினஸ் பண்ணல, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிசினஸ் பண்ணல, ஆள் சேர்த்து விடல, டீம் எடுக்கல, ஜஸ்ட் 2 நபர்களை கொடுத்து நீங்க லோனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய லோனுல இருந்து உங்களுக்கு கேஷ்பேக் மட்டுமே 3,88,000 ரூபாய், ரவுண்ட் ஃபிகரா 4 lakhs, 4 லட்சம் ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்கிட்டா கூட நமக்கு 4 லட்சம் ரூபாய் நமக்கு கேஷ்பேக் மட்டுமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு ஐடி போட்டு லோன் எடுத்து தாண்டி 3 ஐடி போட்டு வந்த நபர்கள் தான் அதிகம். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு 7 ஐடி போட்டு வந்த நபர்கள் தான் இன்னைக்கு என்னோட டீம்ல அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 7 ஐடி போடும் போதும் ஃபர்ஸ்ட் ஐடிக்கு லோனு, ஸோ இந்த ஐடிக்கு லெஃப்ட் ஐடி கொடுத்தாச்சு, இந்த ஐடிக்கு லோனு, இந்த ஐடிக்கு லெஃப்ட் ஐடி கொடுத்தாச்சு, இந்த ஐடிக்கு லோனு. இப்போ ஸ்டார்டிங்ல உள்ள வரவே 3 ஐடி அப்படிங்கிற விஷயத்தோட தான் உள்ள வராங்க. இதை கடந்து இன்னைக்கு ஏன் காரணம் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த பதிவு பண்றேன். இப்போ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் லோன் இமிடியேட்டா வந்துச்சு. அடுத்து செகண்ட் லோன் வருமா சார் அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணி பிசினஸ் எடுத்தோம். ஸோ இன்னைக்கு எனக்கே கிட்டத்தட்ட நான் 21 ஐடி போட்டிருக்கேன். எனக்கே எல்லா ஐடிக்கும் என்னாச்சு, செகண்ட் லோன் வந்தாச்சு. இன்னைக்கு தேர்ட் லோன் 10,000 லோனும் வந்தாச்சு. 3 ஐடிக்கு 10,000 லோனும் வாங்கிட்டேன். ஸோ எங்களுடைய அப்ளைன் அப்ளைன் லீடர்ஸ் எல்லாருக்கும் என்னாச்சு சார், இன்னைக்கு 25,000 லோனும் இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ 25,000 லோனும் வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு டீம் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி சார் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டு, இதுக்கு லெஃப்ட் ரைட்டு, இதுக்கு லெஃப்ட் ரைட்டு போட்டு, ஸோ இதுக்கும் என்ன பண்றாங்க, லெஃப்ட் ரைட்டு அவங்க பேர்லயே செல்ஃபாவே. இப்போ டோட்டலா இன்னைக்கு 15 ஐடி போட்டு வரக்கூடிய லீடர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. நெட்வொர்க்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர்ஸ் எல்லாருமே என்ன சார் பண்றாங்க, 15 ஐடி இமிடியேட்டா ஆக்டிவ் பண்ணி என்ன பண்றாங்க,
பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 15 ஐடி வரும்போது என்ன சார் நடக்கும்? இமிடியட்டா 7 ஐடிக்கு லோன் அப்படிங்கிற விஷயம் வந்துரும். அவங்க அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றாங்க, பண்ணல. ஒவ்வொரு ஐடிக்கும் நமக்கு 3,88,000 கேஷ்பேக் மட்டுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான விஷயம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்கன்னா, எஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். கண் கூட எல்லா விஷயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். ஒரு வேளை லோன் கட்டுறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒரு லோனுக்கு ஒரு டியூ பெனால்டிக்கு அலோடு ஃப்ரெண்ட்ஸ். 4 வாரம் அப்படின்னா 4 வாரத்துல நீங்க ஒரு டியூ பெனால்டி ஆகலாம். தொடர்ச்சியா 2 டியூ பெனால்டி ஆகக்கூடாது. ஒரு வேளை ஒரு டியூ பெனால்டி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 10% உங்களுக்கு பெனால்டி ஃபீஸா வரும். அதாவது 450 ரூபா கட்டுறீங்கன்னா பிளஸ் ஒரு 45 ரூபா சேர்த்து நீங்களே உங்க வேலட்ல கியூஆர் ஸ்கேன் இருக்கும். அதுலயே நீங்க பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? டியூவை ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். ரைட், ஓகே. இந்த லோன் எல்லாம் நான் கரெக்டா கட்டணுமே, யாருமே நம்ம ஃபாலோ பண்ணாலே கட்ட மாட்டாங்களா சார்? இவ்வளவு லோனுக்கு எப்படி சார் கட்டுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கம்பெனி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, இங்க கொடுக்கக்கூடிய அந்த 9 லோனையுமே பெனால்டி இல்லாமல் ஒரு வாரம் கூட நீங்க தவறாமல் கட்டக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய லாயல்டி மெம்பர், என்னுடைய சிறப்பு மிக்க ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1,00,000 ரூபாய் 20 மாசத்துக்கு ராயல்டி இன்கம் அப்படிங்கிற ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு தின்ன கூலி, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல லோனு பிளஸ் கேஷ்பேக் பிளஸ் அதை நம்ம சரியா ரீபேமெண்ட் பண்ணும்போது மாதம் 1,00,000 ரூபாய் ராயல்டி அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இங்க கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகே. ஸோ இதை நான் ஒரு பிசினஸா ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் சொன்னது விஷயம் பாத்தீங்கன்னா லோனுக்காக சொன்னேன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன். லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 பிளேஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், லோன் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இந்த ஐடிக்கு லோன் வந்துருச்சு. இது நான் பிசினஸா ப்ரொமோட் பண்றேன் சார். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோன் வந்த ஐடிக்கு லெஃப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா லிங்க் உங்க வெப்சைட்லயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோன் வந்த ஐடியை எகைன் லெஃப்டோட, அதாவது லோன் எலிஜிபிள் ஆன பிறகு, லோன் எலிஜிபிள் ஆச்சு லெஃப்ட் ரைட் கொடுத்து லெஃப்ட் சைடு லிங்கை நான் லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு லிங்கை நான் என்ன பண்றேன், எகைன் நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு 500 ரூபாய் ஸ்பான்சர் கிடைக்கும். ஸோ அதே போல ரைட் சைடு லிங்கை நான் யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு 500 ரூபாய் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய 2 ஸ்பான்சர் அப்படிங்கிறது எங்களோட ப்ராடக்டை நீங்க வாங்குறதுக்காக உங்களுடைய ஒரு எலிஜிபிலிட்டிக்காக கொடுக்குறீங்க. அப்படி எலிஜிபிள் ஆன அந்த ஐடியில இருந்து நீங்க திரும்ப 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 எத்தனை ஸ்பான்சர் வேணாலும் அன்லிமிட்டட் டெப்த்ல நீங்க 1000, அதாவது லிமிட்டட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஸ்பான்சர் வேணாலும் கொடுக்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 500 ரூபாய் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். ரைட், ஓகே. ஸ்பான்சர் இன்கம், ஓகே. இதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின். இப்ப நம்ம இங்க உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்றது இல்ல, லோனுக்காக மட்டும் இங்க வரல. ஸோ நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெயின். அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு ஸ்பான்சர் கொடுத்து லோன் எலிஜிபிள் ஆயிட்டேன். ஸோ இங்க என்ன சார் வருமானம் அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் லெஃப்ட் ரைட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார். யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ லெஃப்ட்ல ஒரு ஜாயினிங், ரைட்ல ஒரு ஜாயினிங் வருது அப்படின்னா 1:1. அப்போ ஒரு ஜோடி, ஒரு பேர் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 10% பைனரி. அப்போ எவ்வளவு சார் நடக்குது அப்படின்னா, ஒரு பேர் மேட்சுக்கு நமக்கு 160 ரூபாய் பேர் மேட்ச் பைனரி இன்கமா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னா 25,000 ரூபாய் வரை நாங்க வருமானம் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 25,000 ரூபாய். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? ஜஸ்ட் ஒரு 1600, ஒரு 1600 ரூபாய் முதலீடு இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு பெட்டி கடை கூட வைக்க முடியாது. ஒரு கிழங்கு கடை, இன்னைக்கு சம்மர் டைம், ஒரு பழ வியாபாரம் கூட சின்னதா பண்ணணும், ஒரு ஜூஸ் பண்ணா கூட நம்மளால பண்ண முடியாது. ஆனா அவங்களோட ப்ராஃபிட்டை பாருங்க எவ்வளவு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ருபீஸ் இருக்குமா? மேக்ஸிமம் 1000 ருபீஸ். அந்த 1000 ருபீஸை தூக்கி நம்ம பாக்கெட்ல வைக்க முடியுமானா, திரும்ப மறுநாள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே நம்ம அந்த பிசினஸ் தொடர்ச்சியா பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும். ஆனா இங்க வெறும் 1600 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் டீயை டிசைன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரே ஒர்க் எனக்கு. ஸோ இங்க இந்த 2 பேருக்கு நான் என்ன வாய்ப்பு கொடுத்தா லோன் எடுத்துட்டேன். அங்க என்ன பண்ணிக்கிறேன், அன்பு 1, அன்பு 2, அன்பு 3ன்னு நான் அப்படி பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த ஐடிக்கு லோன் வேணும்னா 2 ஸ்பான்சர் கொடுக்கணும். ஸோ இந்த ஐடிக்கு லோன் வேணும்னா 2 ஸ்பான்சர் கொடுக்கணும். ஸோ இந்த 4 ஸ்பான்சர், இந்த உலகத்துல 4 பேர் இந்த பிளானை நம்பி என்ன வர மாட்டாங்களா? ஸோ இந்த 4 பேரை மட்டும் நான் டெவலப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைனரி இன்கம்ல ஒரே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வேலை தான். நீங்க ஜாயின் பண்றீங்க, இங்க ராஜான்னு வராரு, இங்க செந்தில்னு வராருன்னா அந்த 2 பேருக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு ஐடியில போட்டு. இதுவே நான் என்ன பண்றேன், 3 ஐடியா அன்புன்னு பண்ணும்போதும் இங்க 2 பேரும் நான் டெவலப் பண்ணும்போதும் வேலை ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். வருமானம்
இந்த ஐடிக்கு 25,000 ரூபா, இந்த ஐடிக்கு 25,000 ரூபா, இந்த ஐடிக்கு நான் வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் 25 ரூபா. ஏன் இந்த ஐடிக்கு கீழே நானே இருக்கிறேன். ஸோ அப்போ இன்னைக்கு பைனரியில பவர்ஃபுல்லா, அதாவது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற இன்கம் ஸ்ட்ரக்சர்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்கம் ஸ்ட்ரக்சர் இந்த பைனரி இன்கம். ஸோ இந்த பைனரி இன்கம்ல ஸோ இதே போல நீங்க மல்டிபிள் ஐடிஸ் நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும்போதும் இன்னைக்கு வேற லெவலில் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா சார்னா எஸ், சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. யாரும் இது வந்து வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாங்க சார், வெளியூர்ல சம்பாதிக்கிறாங்க சார் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து இன்னைக்கு மதிப்புக்குரிய திரு அசோக் சார் இன்னைக்கு 3 சைட்ல இன்னைக்கு ரெகுலரா இன்னைக்கு 25,000 சீலிங் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதிப்புக்குரிய திரு சுதாகர் சார் இன்னைக்கு 2 ஐடியில ரெகுலரா இன்னைக்கு 25,000 சீலிங் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 300ல இருந்து 500 பேர் ஒரு ஐடியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 7 ஐடி, 6 ஐடி, 5 ஐடி டெய்லி ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லைவா நாங்க ப்ரூஃப் இன்னைக்கு நம்ம எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீ என்னையா பண்ணிருக்க அப்படின்னா, உங்களை போலவே பலவித குழப்பங்கள் ஆரம்பத்துல சொன்ன விஷயம்தான். இதெல்லாம் போகுமா என்ன, எத்தனை கான்செப்ட், யாரும் அதெல்லாம் யோசிக்கிறது அப்படிங்கிற மனநிலையெல்லாம் யோசிச்சுதான் இன்னைக்கு உள்ள வந்தேன். இங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கூர்ந்து கவனிச்சு, ரைட் எது நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாதங்களோட வருமானம் இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய், நியர்பை இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ₹1 ₹2 ரொம்ப குறுகிய காலகட்டங்கள். இந்த 5 லட்சத்துக்கு வந்து என்னுடைய கடுமையான உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்டும் இங்க இருக்கக்கூடிய பிளான் மட்டும்தான் இன்னைக்கு வேற லெவல்ல இன்னைக்கு சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னுடைய டீம்ல ஆவரேஜா ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 ஐடிஸ் இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்னைக்கு டீம் வந்தாச்சு. இது எல்லாமே நான் போய் பேசி எடுக்கிற டீமே கிடையாதுங்க. அதுவாகவே வாலண்டரிஸா இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு பிசினஸ் சக்சஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதுவரையும் சூஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாருமே நம்மளுடைய பணம் அந்த நிறுவனத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அவன் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ROI வாங்கிட்டு அங்க நம்ம டிராவல் பண்ணிருப்போம். இல்ல அப்படின்னா கொடுக்குற பணத்துக்கு பொருள் தரேன்னு சொல்லி நீங்க நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பொருளுக்கு ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ₹500 பொருள் இன்னைக்கு 5,000 10,000 வித்து வித்து நம்ம பிசினஸ் பண்ணிருப்போம். எப்படி நீங்க பார்த்தாலுமே நம்மளுடைய பணம் நிறுவனத்துல இருக்கும். அவன் கொடுத்தாதான் இங்க வருமானம். இல்ல அப்படின்னா முடிஞ்சிச்சு. சிஸ்டம் அண்டர் மெயின்டெனன்ஸ் போட்டானா முடிஞ்சிச்சு கதை இங்க. பட் ஆனா இங்க நம்மளுடைய நிறுவனம் டே 1ல இருந்து இன்னைய வரைக்குமே, இன்னைய நிமிஷம் வரைக்குமே யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்க பண்ணல அவங்கிறத யாருமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 ரெஃபரல் கொடுத்திருந்தா போதும். அத்தனை நண்பர்களுக்கும் இன்னைக்கு 2,250, 5,000, 10,000, 25,000 வரைக்கும் இன்னைக்கு லோனை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 25,000 லோனெல்லாம் எடுத்தவங்களை நீங்க ஹிஸ்டரி செக் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னா பிசினஸ் இல்ல, ஒன்லி ப்ராடக்ட், ஒன்லி லோனை மட்டுமே இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கோடி கணக்குல கம்பெனி அவனுடைய ப்ராடக்ட்டை வெளியில இஸ்யூ பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய பணத்தை வாரி எரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனோட நோக்கங்கிறது பெருசு ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை மையமா கொண்டு இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி பெரிய லெவல்ல கொண்டு போகணும். இன்னைக்கு இந்தியாவில மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு வைடா நீங்க USDலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். டெபாசிட் நீங்க டாலர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், USDல டெபாசிட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்ப இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அவனோட பிசினஸ் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கான். நம்மளுடைய நோக்கம், நம்ம ஒரு சின்னதா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே, எவ்வளவு விஷயம் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த 300 நண்பர்களுமே இன்னைக்கு ஜாயின் பண்ண நண்பர்களா இருக்கட்டும், ஜாயின் பண்ணாத நண்பர்களா இருக்கட்டும், பிசினஸ் பண்றோம் பண்ணல அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் உங்களுடைய பர்சனலுக்குள்ள வரல. பட் யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா லவ் பண்ணி இது உண்மை உறுதி இது என்னோட லைஃப்னு நினைச்சு பண்றாங்களோ எல்லாருமே பெரிய லெவல்ல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஆவரேஜ் இந்த 3 மாசத்துல நானும் 2-3 கம்பெனில டிராவல் பண்ணிருக்கேன். ஒரு 3 கம்பெனிஸ் மேல டிராவல் பண்ணிருக்கேன். எந்த நிறுவனத்திலயும் ஒரு குயிக் பில்ல பெருசான ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆவரேஜா ஒரு நாள் 5,000ல இருந்து 12,000 வரைக்கும் ஆவரேஜா நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இமிடியேட்டா உங்களுக்கு இந்த லிங்கை யாரெல்லாம் கொடுத்து இந்த ப்ரோக்ராம்ல இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட எல்லா வித சந்தேகத்தையும் A to Z இன்டெப்த் வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. கேட்டுக்கிட்டு இமிடியேட்டா சைன் அப் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ணி நம்ம அத்தனை நண்பர்களுமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார உச்சத்தை அடையும் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை தலைமைகளுக்கும் என்ன இந்த ப்ரோக்ராம ப்ரெசென்ட் பண்ண இன்வைட் பண்ண மதிப்புக்குரிய லீடர் மிஸ்ஸஸ் பாக்கியா மேடம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ மேம். குட் நைட். பாக்கியா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேடம். பாக்கியா மேம் நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெல்கம் மேம். உங்களை ஹோஸ்ட் மேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அருமையான ஒரு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தீங்க சார், ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ உங்களுடைய டெஸ்டிமோனியலும் சேர்ந்து பிளான் பிரசன்டேஷன் கொடுத்ததுனால எல்லாருக்குமே உண்மையிலேயே நம்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே இருக்கு. அது போக இன்னைக்கு நமக்காக டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றதுக்காக முருகன் சாண்டியன் சாரை நான் இந்த இடத்துல இன்வைட் பண்றேன். என்னுடைய அப்ளைன் அப்படின்னு சொல்றதுலயும் நான் பெருமையா இன்வைட் பண்றேன். முருகன் சார். சார் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். Okay. Good evening, everybody. Thank you for inviting me, ma'am. Thank you, Andu sir, for the nice presentation. இந்த நிறுவனத்துல நான் இணையதுக்கு முன்னாடி அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு இருந்தது. இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதாவது என்னோட மனைவிக்கு பிரஸ்ட் கேன்சர் கிட்டத்தட்ட 1 இயரா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் நான் இணையும் போது February 1st நான் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணேன். ஏகப்பட்ட குழப்பங்கள், எனக்கும் ஏர்னிங் இல்லை, என் ஒய்ஃபுக்கு ஏர்னிங் கிடையாது. அங்கங்க கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு ரீலோகேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சிக்கலான சூழ்நிலை. அப்போ இந்த ஆஃபர் வந்தது. இந்த ஆஃபர் வரும்போது பார்த்த பொழுது எனக்கு வந்து ரொம்ப இது சந்தேகம் நிறைய இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும், இது அந்த கம்பெனி எப்படி நிலைச்சுன்னு இருக்கும், அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. நான் வந்து அதுக்கு இணையணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு இல்லை, பயம் இருந்தது. அப்போ என்னுடைய அப்ளைன் மரியதாஸ் அவர்கள்லாம் இதை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொன்னார். மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னார். மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஆசை தம்பி சார், அப்புறம் அன்பரசன் சார், இவங்கிட்ட நான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க வந்து இவன் எங்கிருந்துடா வந்து சேர்ந்தான், இவன் கேள்வி கேட்டே கொல்றானப்பா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அவ்வளோ தூரம் கேள்விகள் கேட்டு துருவி துருவி கேள்வி கேட்டு அலசி ஆராய்ஞ்சி ஃபைனலாக நான் வந்து இந்த இதில் 7 ஐடி போட்டேன். 7 ஐடி போட்டு அப்பவும் மனசுல ஒரு நெருடல் இருந்தது. உண்மையிலே இது நடக்குமா, சாத்தியமா, வருமா, வராதா, லோன் வருமா, வராதா, கேஷ்பேக் வருமா, வராதா, கம்பெனி நிலைச்சு நிற்குமா, நிற்காதா, இப்படின்னு பலவிதமான கேள்விகள் எனக்கு எழுந்துகிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்விக்ஷன் ஆச்சு. கன்விக்ஷன் ஆகும்போது அடுத்து 7 ஐடியை நான் மனைவியோட பேர்லையும் நான் போட்டு பிஸ்னஸ் கொஞ்சமாக எடுத்து நடத்த அது இறங்கி ஈடுபட ஆரம்பித்தேன். என்னோட ஃப்ரீ டைமில் கிடைக்கும்போது, அதாவது ஃப்ரீ டைம் சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அப்பப்போ டைம் கிடைக்குது. அதில் அப்போ இறங்கி இதை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதோட ரிசல்ட் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இவங்கிட்ட திருப்பி எனக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருந்தது. அப்பப்போ நான் வந்து பேசுவேன், கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பலவிதமான நபர்களோடு சீனியர்ஸோட பேசி இந்த ஜூம் மீட்டிங் நிறைய அட்டன் பண்ணது, இந்த மாதிரி பலவித காரணங்களால எனக்கு வந்து ஃபுல் கன்விக்ஷன் இதில் வந்து பிஸ்னஸில் வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக இதில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு. நேற்று எனக்கு வந்து வந்த வருமானம் 3500 ரூபா. நான் வந்து முதல்ல ஒரு 1.5 மாதம் நான் எதுவுமே பெருசாக செயல்படலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இறங்கி செயல்பட ஆரம்பித்தேன். இப்பவும் நான் முழு மூச்சு என்னால் இறங்க முடியல. இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு வரக்கூடிய டீம் நல்லா செட் ஆகிட்டு இருக்கு. பாக்யலட்சுமி மேம் என்னோட ஒர்க் பண்ணவங்க, அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். அவங்க இதில் இறங்கி நல்லா அருமையாக செயல்படுறாங்க. இன்னும் என்னுடைய நண்பர்கள் நிறைய ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீமோட எஃபர்ட் வந்து எப்படி நமக்கு வந்து உதவுது அப்படிங்கிறதுக்கு நல்லா உணர முடியுது இப்பவே. அதாவது ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க இந்த டீம்ல பிரதானமா. இருந்தாலும் எனக்கு வந்து அது அந்த டீம் எஃபர்ட்டோடைய அருமை வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இது இன்னும் நம்ம சிரத்தையா, இன்னும் நல்ல முறையில சின்சியரா இன்னும் பண்ணினா நிறைய பேர் இதுல வந்து இணைந்தால் எவ்வளவு தூரம் இன்கம் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாலே உண்மையிலே ஒரு மெய் சிலுக்குது. எனக்கு இதுவரைக்கும் நான் போட்ட 22,400 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு 28,000 இதில் வந்தாச்சு இன்கம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப 100% இருக்கு. 200% கூட சொல்லலாம். டீம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் இப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல கான்டாக்டே இல்லை அப்படின்னு நினைச்சேன். நான் மரியாதை சொல்லும்போது எனக்கு கான்டாக்டே இல்லை. எனக்கு நான் என்ன பண்றது, எல்லா கான்டாக்டும் வேற பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து எனக்கு அவ்வளவு சக்ஸஸ் இல்லை, ஃபெயிலியர் ஆச்சு, லாஸ் ஆயிடுச்சு, அதனால அவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் இருக்கோம், ஹெல்ப் பண்றோம், நீங்க இறங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இப்போ கான்டாக்ட் நிறைய இருக்கு எனக்கு தெரியுது. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் என்னோட ஃபோன் பார்க்கும்போது சரி, யாரை மீட் பண்ணும்போது இவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணலாமே, இந்த ஆள்கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு. பாக்யலட்சுமி மேம்கிட்ட பேசும்போது கூட முதல்ல பேசும்போது எனக்கு நெருடல் இருந்தது.
இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு நம்பிக்கை. ஏன்னா முன்னாடி 2, 3 பிசினஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க வந்து அதில் இணையல. அதுக்கப்புறம் யோசனையா இருந்து நான் கால் பண்ண அவங்க எடுக்கல, அவங்க கால் பண்ண நாங்க எடுக்கல. இப்படி ஒரு மாசம் அப்படி ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தைரியத்த வரவழைச்சு அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண விரும்புறேன். அதாவது என்ன நடந்தாலும் சரி, என்ன ஒண்ணு சேருவாங்க, இல்ல சேர மாட்டாங்க. இத தள்ளி போடுறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம யூசுவலா நினைப்போம். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா நம்ம மேபி அவங்க எஸ் சொல்லுவாங்க. இப்போ உடனே கேட்க வேண்டாம். அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம மேல இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 இத தள்ளி போட வச்சுக்கிட்டே இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய டிசீஸ். கேட்டுருவோம் இப்பவே. ஜாயின் பண்ணா பண்றாங்க. பண்ணலன்னா அடுத்து நம்ம ஆப்ஷன் குடுப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்போம். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நான் அப்படி வராம நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் தைரியத்த வர வச்சுட்டு மயானத்துல டைரக்ட்டா கேட்டுறலாம். அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இப்படி பிசினஸ் பண்றேன். என்ன சார் என்ன பண்றீங்க? என்ன நீங்க இறங்குறீங்களா? அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே ஐடி போட்டாங்க. ஐடி போட்டது மட்டும் இல்ல, அவங்க இம்மீடியட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நான் அன்னைக்கு அவங்கட்ட கேட்காம இருந்திருந்தோம்னா என்ன ஆகும்? இன்னைக்கு பாக்கியலட்சுமி ஒருத்தனை இழந்திருப்பேன் நான். ஆக்சுவலா அவங்க வேற யாரோ ஸ்பாட் லோன் எல்லா இடத்துலயும் இருக்கு. யாராவது ஒருத்தவங்கள போட்டுருக்க வாய்ப்பு இருக்கா? வேற பிசினஸ் போக வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க அந்த பிசினஸ்க்குள்ள வர வாய்ப்பே இல்லாம இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அவங்க நெறைய ஐடியாஸ் போட்டிருக்காங்க. நெறைய பேர் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து முதல்ல கான்ஃபிடன்ஸ் வைங்க. உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வைங்க. அந்த கம்பெனி மேல கான்ஃபிடன்ஸ் வைங்க. சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, நம்ம வந்து சந்தேக பிராணியா இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எல்லாமே சந்தேகப்பட்டா வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? வாழ முடியுமா? அது மாரி சந்தேகப்பட்டா வாழவே முடியாது. ஓகே, நெறைய நிறுவனங்கள் ஏமாற்றிருக்கலாம். இந்த நிறுவனமும் அப்படி இருக்கும்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சந்தேகப்படாமல் கான்ஃபிடன்ஸா உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வைங்க. கம்பெனி மேல கான்ஃபிடன்ஸ் வைங்க. போடக்கூடிய எஃபோர்ட்ட தொடர்ந்து நீங்க போடுங்க. ஒருத்தர் நோன்னு சொன்னா அதிலேயே நின்னு போகாதீங்க. அடுத்தவங்களுக்கு போங்க. இது பியூர்லி நம்பர் கேம். 10 பேர்ட்ட போனா 10 பேர் ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. 4 பேர் எடுப்பாங்க, இல்ல 3 பேர் எடுப்பாங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்பிள்க்கு போங்க. கண்டிப்பாக நீங்க வந்து சக்சஸ் ஆகலாம். இது என்னுடைய அனுபவம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் லிஸ்டனிங் டு மீ. தேங்க்யூ சோ மச் சார். அருமையான ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணீங்க. அது என்னைய வச்சே நீங்க இன்னைக்கு ஃபுல்லா செஷனை கொண்டு போன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். எனக்கு இவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என் கண்ணு முன்னால கொண்டு வந்ததுக்கு, ரைட் டைம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நான் ரொம்ப பிளெஸ்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லல அப்படிங்கிற ஒரு சின்ன கோபமும் வருத்தமும் கூட இருக்கு. நீங்க கால் பண்ணுவீங்க, நம்ம எப்போதும் பர்சனலா பேசிப்போம், அதுக்காக தான் கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நானும் ஃபர்தரா கேட்டுக்கல. எதுக்காக கால் பண்ணீங்க? எனக்கு உங்ககிட்ட அதான் நான் சொல்றேன்ல, ஓப்பனாவே பயம் இருந்ததுன்னு. இந்த பயம் எல்லாருமே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. நம்ம வந்து அவங்க நோன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பேசவே மாட்டோம் அவங்கட்ட. ஆனா அவங்க உண்மையில அவங்க வந்து எஸ் சொல்லலாம். நம்ம அதை யோசிக்க மாட்டோம். நமக்கு எப்பவுமே நெகட்டிவா தான் வரும். நோன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பேச மாட்டோம். பாசிட்டிவா சொல்லிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு நினைக்க மாட்டோம். இதுதான் நமக்கு ப்ராப்ளமே. பட் மேபி நீங்க வேற ஒரு பிசினஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நான் நோ தான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய எனக்கு சொல்லி நான் நோ நிறைய சொல்லியிருக்கேன். பட் இந்த விஷயத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் நோ சொல்லல. பட் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லலான்ட்டு நான் ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் நான் எடுத்தேன். அந்த ஃபியூ ஹவர்ஸ்லயுமே நான் நிறைய லேர்ன் பண்ண, நார்மலாவே நிறைய நான் யூடியூப்ஸ் அதெல்லாம் லேர்ன் பண்ற ஆள் தான். ஸோ அப்படி டக்கு டக்குன்னு லேர்ன் பண்ணிட்டு ஓகே இது வந்து ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நான் அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இவ்வளோ பேர் முன்னாடி நான் உங்களை தேங்க் பண்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் சந்தோஷமும் அடைகிறேன் சார். தேங்க்யூ. அன்பரசன், மரியதாஸ், ஆசை தம்பி, அசோக் சார் இவங்களுக்கும் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. குறிப்பா அன்பரசன், மரியதாஸ், ஆசை தம்பி இவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சக்சஸ் ஆயிருக்குது. கரெக்டா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கும் ரைட் டைம்ல கிடைச்ச ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய இப்போ வந்து மணி கொடுத்து ஹெல்ப் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மியூச்சுவலா ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு லைஃப் லாங் கொண்டு போகும் அப்படிங்கிறதும். ஸோ நீங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, என் மூலமா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்க்குறோம். ஸோ மியூச்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே மீனை பிடிச்சிடுவாங்க. நம்ம மீனை பிடிச்சு கையில கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க அதை சுவையா சமைச்சு சூப்பரா சாப்பிடுறது உங்களுடைய கடமை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்காங்க. சார் சூப்பரான ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ட்ரபிள்ஸ்க்கு இடையிலையும், ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ட்ரபிள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாவே,
ஸோ அதுல எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இடையிலயும் 15 ஐடிஸ் தைரியமா நம்பி போட்டு உள்ள வந்து போட்ட காஃபியை ஃபியூ மந்த்ஸ்ல எடுத்து அகெயின் அவர் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நம்ம கையில ஒரு வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறோம் அப்படின்னு சொல்றது மாதிரி இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு இன்னும் நான் வந்து 9 to 5 ஜாப் தான் பார்ப்பேன், அங்க போவேன் அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமா தான் இருக்கும். ஸோ அதுவும் பண்ணுங்க. இது வந்து நமக்கு ஃபுல் டைமா எடுத்து பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஈஸியா நம்ம வந்து மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான். ஸோ இருக்கிற வேலையை விட்டுட்டு இதுக்குள்ள சார் இறங்கிருக்கிறாங்க. அன்பு சார் சொன்னாங்க இல்லையா, அவருடைய வேலையை குவிட் பண்ணிட்டு இதை ஃபுல் டைமா இறங்கிருக்காங்க. நம்ம எதனால இதை வந்து பார்ட் டைமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின்ஸ். ஸோ சீக்கிரமே வந்து சீக்கிரமே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு மேல நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடந்து போனதை பத்தியே யோசிக்காம அதனால என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்து டெஸ்டிமோனி யாராவது ஷேர் பண்றாங்களா சார்? இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆனவங்க யாராவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷனை நீங்க பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு சேம் லிங்க் சேம் டைம், அதாவது 9 o'clock ஷார்ப்பா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட வந்துருங்க. நாளைக்கும் நீங்க பிளான் பிரசன்டேஷன் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, த கிரேட் யூனிவர்ஸ் அண்ட் த கிரேட் லீடர்ஸ். தேங்க்யூ.